Welcome to OTT Junction Super Singer Junior Season 10 April 5th Saturday episode உடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் டாப் 10 செலிப்ரேஷன் ரவுண்டு, அதை தவிர ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் ஃபுல்லாக ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ் ரவுண்டு. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ரவுண்டு. ஏன்னா டாப் 10ல் ஜெயிச்ச எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு பாராட்டு. அவங்க ஊர்லேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க பேரண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்ம விஜய் டிவியை பாராட்டணும். முதல்ல வந்து நாமக்கல்லேருந்து ஜோஷிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்க வந்து அங்கேருந்து முறுக்கு அந்த மாதிரியான தின்பண்டங்கள் நிறையா இது பண்ணி கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அவங்க வந்து ஜோஷிகா நல்லா பாடணும். அவங்க தாத்தா வந்து ஒரு பிரேஸ்லெட் ப்ரெசன்ட்னார், கோல்டு பிரேஸ்லெட்டு. இப்போ வந்து அவங்க முதல் பாட்டை பாடினாங்க. அவங்க பாடினதை வந்து ப்ரமோவில் காமிக்கலை. அவங்க பாடின பாட்டு என்ன அப்படின்னா, ரிதம் படத்துலேருந்து சாதனா சர்க்கம் பாடின கலகலவென ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில். இந்த ரிதம் படத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய 5 பாடல்களும் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களை வந்து ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு கான்செப்டை வச்சு பண்ணியிருப்பாங்க. வசந்த் தான் டைரக்டர், அவரோட ஐடியா. நிலமே பொருநிலமேன்னு ஒரு பாட்டு வரும். நீர் அப்படின்னா அது வந்து அந்த பெண்களை வச்சு கொண்டு வருவாங்க. அந்த நதியேன்னு ஆரம்பித்து அது வரும். ஸோ இந்த மாதிரி வர்றப்ப இந்த பாட்டு வந்து கலகலவென அப்படிங்கிற பாட்டு வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாட்டு. இந்த பாட்டை வந்து சாதனா சர்க்கம் அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. ரொம்ப டஃப்பான சாங்கு, இது பாடுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். இந்த பாடலை வந்து ஜோஷிகா அவ்வளோ சூப்பராக பாடினாங்க. அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பாராட்டு, கோல்டன் ஷவர், கோல்டு காயின் எல்லாமே கிடைச்சது. செலிப்ரேஷன் ரவுண்டுங்கிறப்ப எல்லாருக்குமே பாராட்டு கிடைக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க. அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களோட சிங்கிங்கில் இருக்குது. ஜோஷிகாவிற்கு வாழ்த்துக்கள். 2வது பாடல் காயத்ரியை பொறுத்தவரை அவங்க தேனி மாவட்டம் பெரியகுளம். ஸோ அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு இவ்வளோ பெரிய சோகம் இருக்குங்கிறது நமக்கு இந்த நிகழ்ச்சியில் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவங்க சார்பாக அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அவங்க ஊர்லேருந்து அவங்க அத்தை பொண்ணுங்க ப்ளஸ் அவங்க ஊருக்காரங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க வந்து இளைய இசைராணின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க காயத்ரிக்கு, அவ்வளோ சிறப்பாக பாடுறதுனால. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ப்ரௌடு. காயத்ரி வந்து இவ்வளோ சிறப்பாக பாடுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட மிமிக்ரி டேலண்ட்டு எல்லாமே அவங்களுக்கு ஹாப்பினஸ்ஸு. அந்த சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அத்தை சொன்னாங்க, அதாவது என்னன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு. அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரம். பட் அதெல்லாம் மீறி அவங்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவு ஹாப்பியாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் காயத்ரி தான். அவங்க தான் உயிர் கொடுத்துருக்காங்க அவங்க பெற்றோர்களுக்குன்னு சொல்லி காயத்ரியை பாராட்டி அவங்களுக்கு ஒரு கோல்டு செயின் ஒன்று போட்டு விட்டாங்க. ஸோ அவங்க பாடின பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெனாலி படம், அதாவது KS ரவிக்குமார் இயக்கத்தில் அவருடைய சொந்த படம். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தெனாலி இலங்கை தமிழராக நடித்து அவருடைய சொந்த குரலில் பாடின பாட்டு வந்து ஓஜாயே ஓஜாயே அப்படிங்கிற பாட்டு. அவரும் சித்ராமாவும் பாடியிருப்பாங்க. இது வந்து நம்ம இவங்க ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கு. சரியான பாட்டு, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய பாட்டு, பயங்கர ஹிட்ஸாங்க. இந்த பாட்டை பொறுத்தவரை 2 பேர் குரல்லையும் பாடினாங்க. கமல் சார் மாதிரியும் பாடினாங்க, சித்ராமா மாதிரியும் பாடினாங்க. குறிப்பாக கமல் சார் வாய்ஸ் வர்றப்ப வேற ஒரு விதமாக ஒரு மாதிரி மிமிக்ரி பண்ணி வாய்ஸை மாற்றி ரொம்ப அழகாக பாடினாங்க. அவங்களுக்கு கோல்டன் ஷவர் வழங்கப்பட்டது, பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. காயத்ரி வாழ்த்துக்கள். அடுத்ததா கோயம்புத்தூர்லேருந்து ஆதனாஸ்ரீ. ஸோ ஆதனாஸ்ரீக்கு அவங்க ரிலேட்டிவ்ஸு, அவங்க பாட்டி, மலேசியாவிலேருந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ்னு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அவங்க மலேசியாவிலேருந்து வந்திருந்த அவங்களுடைய உறவினர் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்க, கோல்டு செயினும் என்னமோ அதை கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ஆதனாஸ்ரீ பாடின பாட்டு வந்து அதுவும் வந்து நம்ம சித்ராமா பாடின பாட்டு தான். அதுவும் தேசிய விருது வாங்கின பாட்டு. மின்சார கனவு படத்தில் வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில், உன்னிமேனன், சித்ரா, ஹரிஹரன் எல்லாரும் சேர்ந்து பாடின பாட்டு லலல்லா மானாமதுர மாமரக்கிளையிலே. அந்த பாட்டு டான்ஸும் சூப்பராக இருக்கும். அந்த பாடல் வரிகளும் நல்லா இருக்கும். அந்த இசையும் சிறப்பாக இருக்கும். அதை பிக்சரைஸ் பண்ண விதமும் நல்லா இருக்கும். அந்த பாட்டை வந்து ஆதனாஸ்ரீ ரொம்ப அழகாக பாடினாங்க. சித்ராமாவே சொல்லிட்டாங்க, நீங்கள் பாடினதில் வந்து எதுவுமே குறைய சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப அழகாக பாடிட்டீங்க, பாராட்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோல்டன் ஷவர் அவங்களுக்கு வந்தது. எல்லாருமே பாராட்டினாங்க. இமானா இருக்கட்டும், மனோவா இருக்கட்டும், எல்லாருமே பாராட்டினாங்க. ஃபேமிலியோட சேர்ந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. ஆதனாஸ்ரீக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். அடுத்ததா லயவர்ஷினி.
இந்த வந்திருந்த போட்டியாளர்களே இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க. மற்றவங்களுக்குலாம் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஆள் வந்திருந்தாங்க, ஊர்லேருந்து ஆள் வந்திருந்தாங்க, அம்மா அப்பா ரிலேட்டிவ். இவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. பட் ஆனால் லயவர்ஷினி எப்படின்னா அவங்க வந்து ஹோம்லலாம் போய் பாடுவாங்களாம், அந்த ஆதரவற்ற முதியோர் இல்லத்துலலாம். அந்த ஹோம்லேருந்து ஆட்கள் வந்திருந்தாங்க. அவங்க அவ்வளவு உடல் முடியாதவங்க கூட நம்ம லயவர்ஷினி வந்து நம்மளை வந்து பாடி என்டர்டெயின் பண்ணுறாங்க, இவங்களுக்காக வரணும்னு சொல்லி அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அந்த இதில் வீல் சேரில் கூட வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பாடினது வந்து திருடா திருடி அப்படிங்கிற படம். அது மணிரத்னம் டைரக்ஷனில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் ஆரம்ப காலம். அதெல்லாம் இவரோட ஏஆர் ரஹ்மானோட ஆரம்ப கால படம். 90களுடைய ஆரம்பத்தில் ரோஜா, புதிய முகம், திருடா திருடி, திருடா திருடா, அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தது. திருடா திருடா இதில் வந்து பிரசாந்தும் ஆனந்தும் நடிச்சிருப்பாங்க, ஹீரா கதாநாயகி. இந்த பாட்டை அவங்க பாடினது வந்து தீ தீ தித்திக்கும் தீன்னு ஒரு பாட்டு, அது கரோலின் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு வைரமுத்தோட வரிகள். இந்த பாட்டை பிரமாதமாக பாடினாங்க லயவர்ஷினி. அவங்க எல்லா பாடலையுமே சிறப்பாக பாடக்கூடியவங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த முதியோர் இல்லத்துலேருந்து வந்திருந்தவங்க இன்னொரு பாட்டு பாட சொன்னாங்க, மல்லிகை மன்னன் மயங்கும். அந்த பாட்டை அவங்க பாடினாங்க. வாணி ஜெயராம் பாடி மிகப்பெரிய புகழ்பெற்ற பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கும், அந்த பாட்டை பாடினாங்க. அவங்க வந்து கோல்டன் ஷவர் கிடைச்சது, அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க தான் வாங்கின கோல்டு அந்த ப்ரெசன்ட் இது கொடுப்பாங்கல்ல, கோல்டன் ஷவர் கொடுத்ததுக்கப்புறம் கோல்டு காயின், அந்த கோல்டு காயினை இவங்க அந்த ஹோமில் உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப நெகிழ்வாக இருந்தது லயவர்ஷினியுடைய அந்த மெச்சூர்டான ஒரு ஜெஸ்டர். கடைசி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நஸ்ரீனுக்கு தான் வந்ததுலேயே கூட்டம் அதிகம். ஏன்னா நஸ்ரீனோட பள்ளி கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா அவங்க ஊராட்சியிலேருந்து, ஊராட்சி மன்ற தலைவர் எல்லாம் வந்து பெரிய க்ரௌடு. அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்து கிஃப்ட் கொடுத்து ரொம்ப சூப்பராக அந்த பையன் ஒருத்த வந்து பயங்கரமாக காமெடி பண்ணி எல்லாரையும் சிரிக்க வச்சு நல்லா இருந்தது. அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அந்த ஊர் மக்கள், ஊராட்சி தலைவர் அவங்க பண்ணதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ நஸ்ரீன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரமோவில் பார்த்த மாதிரியே நஸ்ரீன் பண்ணது வந்து உழவன் படம். உழவன்கிறது வந்து பிரபு நடித்த படம், கதிர் இயக்கம், கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல்கள், ஏஆர் ரஹ்மான் இசை. ஸோ இந்த படத்தில் வந்து பெண்ணெல்ல ஊதாப்புன்னு ஒரு அழகான வர்ணிக்கிற மாதிரி இந்த பாட்டில் ரொம்ப நடிச்சிருப்பாங்க. இந்த பாடல் வந்து எஸ்பிபி அவ்வளோ அழகாக பாடியிருப்பார், சூப்பராக பாடியிருப்பார். அந்த மெலடி அவ்வளோ நல்ல மெலடி. அந்த டியூனாக இருக்கட்டும், பாடின விதமாக இருக்கட்டும், அந்த பாடல் வரிகளாக இருக்கட்டும், அதை படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், ஒட்டு மொத்தமாக ஒரு பாட்டுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாட்டு. இந்த பாட்டு அந்த படம் வந்த பொழுது மிகப்பெரிய ஹிட் சாங்கு. இந்த பாடலை வந்து நஸ்ரீன் ரொம்ப அழகாக பாடினாங்க. இமான், சித்ராமா, மனோ எல்லாருமே பாராட்டி கோல்டன் ஷவர் கொடுத்து அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஸோ ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு எபிசோடு இது. இதை தவிர வந்து வர்ஷினி அந்த சின்ன குழந்தை அவங்க வந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு பாட்டு குச்சி குச்சி ராக்கம்மா பம்பாய் படத்துல அவங்க பாடினாங்க. அதுவும் கியூட்டா இருந்தது. ஓவராலா ஒரு நெகிழ்ச்சியான எபிசோடு. ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு டாப் 20லேருந்து டாப் 10க்கு வந்திருக்காங்க. இந்த எலிமினேஷன் இல்லாமல் ஒரு எபிசோடாவது இருக்கணும்ல, எலிமினேஷன் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் பாசிட்டிவாக பாடணும்ல, அப்படி ஒரு எபிசோடாக இது அமைஞ்சது. எல்லாருமே வெகு சிறப்பாக பாடினார்கள். சண்டே எபிசோடு உள்ளதை நாளைக்கு ரிவ்யூ பார்ப்போம்.